40வது முறையாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிய போகிற நிலைமையை எட்டிருச்சு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த தடையாவது அவர் சொல்றது உண்மையாக இருக்குமா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது டிகோட் பை வெங்கட். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நேத்து காலையில டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு? நாங்க ஈரான் மேல கடுமையான தாக்குதலை நடத்த போறோம். குறிப்பா கார்க் ஐலாண்ட் அப்படிங்கிற ஈரானுடைய முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி நடக்கிற அந்த தீவை நாங்க எடுத்துக்க போறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. ஒன்னு ஈரான் ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடணும், இல்லாட்டி இந்த தாக்குதலை எதிர்கொள்ளணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டி இருந்தாரு. ஆனா சாயந்தரம் தன்னுடைய நிலைப்பாடை மாத்திக்கிட்டாரு. ஏன் நிறுத்தினீங்க அப்படிங்கிற கேள்விக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்காக நிறைய பாயிண்ட்ஸ் உருவாக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த பாயிண்ட்ஸை ஈரானுடைய தலைமையே ஏத்துக்கிட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் கிடையாது, இஸ்ரேல், கல்ஃப் நாடுகள், அரபு நாடுகள் எல்லாருமே இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதனால நான் இந்த தாக்குதலை நிறுத்துறேன். விரைவில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது. அதிகபட்சம் 1-2 நாள்ல இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிரும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அதுக்கப்புறமா டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமேனி அவருக்கு இந்த ஒப்பந்தத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் காட்டப்பட்டுச்சா, அவர் இதுக்கு ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் எஸ் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் ஓகே சொன்னாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதாவது எனக்கு வந்த தகவல்கள் எல்லாம் உணர்த்துது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. தொடக்கத்துல இருந்தே அவருடைய புரிதல்ல தான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி தான் இதையும் அவர் புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது ஈரானுடைய தரப்பு தகவலை கேட்கும் போது நமக்கு தெரிய வருது. அது என்ன அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் திறக்கப்படும், ஈரான் அதை திறந்துருவாங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதை விட ஆச்சரியமா ஒரு விஷயம் சொன்னாரு. இவ்வளவு நாளா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் திறந்துதான் இருந்துச்சு, அது உங்களுக்குலாம் தெரியல அப்படின்னு பிரஸ்ஸை பார்த்து சொல்றாரு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல ஈரான் சில கப்பல்களை அனுப்பிட்டு இருந்தாங்க, அமெரிக்கா சில கப்பல்களை மீட்டு கொண்டு போனாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் இருக்கு. ஆவரேஜா தினமும் இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல எவ்வளவு கப்பல்கள் போயிட்டு இருந்துச்சோ அதுல 1% 2% கூட தினமும் இப்போ போறது கிடையாது. இதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இன்னும் அவர் பேசுற எதையெல்லாம் நம்மளை நம்ப சொல்லுவாரு அப்படின்னு தெரியல. அதை விட முக்கியமா இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருச்சு அப்படின்னா ஈரான் கிட்ட இனிமேல் அணுசக்தி சார்ந்த அந்த யுரேனியம் இருக்காது, அவங்களால அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியாது அப்படிங்கிறதையும் டொனால்ட் ட்ரம்ப் திரும்பவும் அழுத்தமாக சொல்லியிருக்காரு. அது போக ஐரோப்பாவில் ஏதோ ஒரு இடத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம், அமெரிக்கனுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸ் முன்னிலையில இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. சரி, ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பக்கோய் அவர் என்ன சொல்றாரு, பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான், அந்த பேச்சுவார்த்தையில ஒரு ஓவர் வியூவாக பல விஷயங்கள் பேசி முடிவு செய்யப்பட்டிருக்கே தவிர இறுதி முடிவு எடுக்கப்படல. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல வர வேண்டிய விஷயங்கள் குறித்து இன்னும் முடிவெடுக்க வேண்டிய தலைமைகள் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர நாங்க ஃபைனலைஸ் பண்ணி எந்த முடிவையும் எடுக்கல, டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற மாதிரி. அது மட்டும் இல்ல, குறிப்பா ஈரான் அவங்களுடைய ரெட் லைன்ஸ், அதாவது இந்தந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை வலியுறுத்திட்டு இருக்காங்கல்ல, குறிப்பா ஈரானுடைய உரிமை சார்ந்த, ஈரானுடைய மக்களினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள், அதையெல்லாம் நாங்க விட்டு கொடுக்கறதுக்கோ சமரசம் செய்யறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. அதையெல்லாம் உள்ளடக்கியதாக தான் இந்த அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுல ஈரான் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, கடந்த 2 நாட்களாக தாக்குதல் நடந்துகிட்டு இருந்துச்சு. டொனால்ட் ட்ரம்ப் பெரிய தாக்குதலை நடத்த போறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே பேச்சுவார்த்தையும் கிட்டத்தட்ட முடிவாயிருச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாக்குதலை நிறுத்திட்டாரு. அப்போ ஈரான் பிரஷருக்கு பணிஞ்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் சுத்திக்கிட்டு இருக்கு. உண்மையாவே யாருக்கு பிரஷர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈரானுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்கி என்ன சொல்றாருன்னா, ஈரான் அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கோ மிரட்டலுக்கோ பணிஞ்சிருக்கணும் அப்படின்னா எப்போவோ பணிஞ்சிருப்போம். 2 மாசம் போர் நடந்துச்சுல, அப்பவே பணிஞ்சிருப்போம். இவ்வளவு நாட்கள் இவ்வளவு சேதாரத்தை சந்திச்சுட்டு நாங்க எதுக்கு அமெரிக்காவுக்கு இப்போ போய் பணிய போறோம்? அதுவும் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், எங்களுடைய இராணுவ பலமும் நல்லாவே இருக்கு, அதை நாங்க கடந்த 2-3 நாட்கள்லயும் சரி, கடந்த 1 மாதமாகவும் சரி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கோம். பேச்சுவார்த்தையிலும் சரி, போர்க்களத்திலும் சரி எந்தவித சமரசத்துக்கும் நாங்க தயாரே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்க அமெரிக்காவுக்காக பயப்பட வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு இஸ்மாயில் பாக்கி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, வாஷிங்டன் போஸ்ட்ல ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, கடைசியா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஈரான் தரப்புல இருந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க, இந்தந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல வரணும் அப்படின்னு. அதுல பல விஷயங்களுக்கு அமெரிக்கா ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கடைசி நேரத்துல ஈரான் கொடுத்த அந்த பாயிண்ட்ஸை எல்லாம் மாத்தி கம்ப்ளீட்டா வேற ஒரு பாயிண்ட்ஸை 14 பாயிண்ட்ஸை
ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க அமெரிக்கா. அதை எங்களால் சுத்தமா ஏத்துக்க முடியாது அப்படின்னு நிராகரிச்சிருக்காங்க ஈரான். அதுக்கு இடையில தான் கடந்த 2 நாட்கள் தாக்குதல், இஸ்ரேல் மேல தாக்குதல் இது எல்லாமே நடந்துச்சு. இப்போ அமெரிக்காவே இறங்கி வந்து அந்த 14 பாயிண்ட்ஸ் வேணாம், அதுக்கு முன்னாடி இருந்த பாயிண்ட்ஸையும் நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதால தான் ஈரான் இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறதாக அமெரிக்காவினுடைய ஊடகமான வாஷிங்டன் போஸ்ட் சொல்லியிருக்காங்க. சோ இங்க அமெரிக்காவினுடைய அழுத்தத்தினால, அவங்க கொடுத்த அச்சுறுத்தல்னால தான் ஈரான் திரும்பவும் பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான விஷயங்களும் நமக்கு தெரியல. அதே நேரம் கடந்த 2 மாதங்களாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை முடக்குனதுனால அமெரிக்கா மட்டுமில்ல உலக நாடுகளுக்கு பொருளாதார ரீதியில பெரிய ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருக்கு. அது அமெரிக்காவை பெரிய அளவுல பாதிக்குது. அடுத்த நவம்பர் மாசம் அங்க எலெக்ஷன் வர இருக்கு, மிட் டர்ம் எலெக்ஷன்ஸ். அந்த எலெக்ஷன்ல டொனால்ட் ட்ரம்ப் தோத்துட்டார் அப்படின்னா செனட் சபையிலையும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் சபையிலையும் அவருக்கான அந்த பெரும்பான்மை இழக்க நேரிடும். அப்படி பெரும்பான்மையை ரிப்பப்ளிக் கட்சி இழந்துட்டாங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக் கட்சி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை இம்பீச், அதாவது பதவி நீக்கம் செய்யற அளவுக்கு அவங்களுக்கு பவர் கிடைச்சிரும். அது கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இருக்கு. அந்த ப்ரெஷர் தனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியே வெளியே காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அதை வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த போரை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர்ல டொனால்ட் ட்ரம்ப் செயல்பட்டு இருந்தாரு. அதன் அடிப்படையில தான் எப்படியாவது பேச்சுவார்த்தையை முடிச்சிடணும் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா இந்த பேச்சுவார்த்தையை ஒரு ப்ரெஷர்ல அணுகிறது அமெரிக்காவாக தான் இருக்குமே தவிர ஈரான் கிடையாது. ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த போர் அவங்களுக்கு பல வழிகளில் கதவை திறந்து விட்டுருக்கு. அந்த திறக்கப்பட்ட கதவுகளை திரும்ப மூட விட்டுறக்கூடாது அப்படின்னு ஈரான் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. குறிப்பா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், அவங்க மேல போடப்பட்டிருக்கிற பொருளாதார தடைகள், அணுசக்தி திட்டம், இதையெல்லாம் வச்சு எப்படியாவது நமக்கு தேவையான உரிமைகளை வாங்கிடணும் அப்படிங்கிறதுல ஈரான் தெளிவாக இருக்காங்க. அதனால எவ்வளவு நாளாலும் சரி எதையுமே சமரசம் செஞ்சுக்காம பேச்சுவார்த்தை நடத்தணும், தாக்குதல் நடத்தினாலும் தாக்குதலுக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் ஈரான் இதை அணுகுறாங்க. அமெரிக்கா ஈரான் இடையில இந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட ஃபைனல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதை வரவேற்றிருக்காரு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. அது மட்டும் இல்ல, டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு சில ப்ராமிசஸ் கொடுத்ததாகவும், குறிப்பா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல ஈரான் கையில அந்த அணுசக்தி திட்டம் இருக்காது, அவங்க கையில யுரேனியம் இருக்காது, அந்த யுரேனியத்தை செறிவூட்டுறதுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் இருக்காது, அவங்களுடைய ஏவுகணை திட்டத்தை லிமிட் பண்ணிடுவோம், ரொம்ப கம்மியாக தான் அவங்க ஏவுகணை வச்சிருக்கிற மாதிரி மாத்திடுவோம். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய ப்ராக்சிஸ், அதாவது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லப்படுற ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதி இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்றதை ஈரான் நிறுத்தணும் அப்படின்னு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அந்த ஒப்பந்தத்துல இடம்பெறும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு ப்ராமிஸ் பண்ணதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்லியிருக்காரு. இதை வரவேற்கவும் செஞ்சிருக்காரு. ஆனா ஈரானுடைய அரசு ஊடகங்கள்ல இப்ப வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னா, 3 முக்கியமான விஷயங்களை தவிர்த்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல மற்ற விஷயங்கள் எல்லாம் இடம்பெறும் அப்படின்னு அவங்க ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அந்த 3 விஷயங்கள் எது தெரியுமா? இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கேட்டிருக்கிற அந்த அணுசக்தி திட்டம், அதை பத்தி இப்ப பேச போறது கிடையாது. முதல்ல இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும், அதுக்கு பிறகு ஒரு 60 நாட்கள் தாக்குதல் நிறுத்த காலம் இருக்கும். அந்த காலத்துக்குள்ளதான் அணுசக்தி திட்டத்தை பத்தி பேசவே ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்றாங்க. 2வது, ஈரான் மேல போடப்பட்டிருக்கிற பொருளாதார தடைகள், இந்த பொருளாதார தடைகளை நீக்கிறது பத்தியும் அடுத்துதான் பேச போறாங்க. இப்போதைக்கு இந்த எம்ஓயூல ஈரானுடைய முடக்கி வைக்கப்பட்ட சொத்துக்கள்ல ஒரு சிலவற்றை அமெரிக்கா விடுவிக்க தயாராக இருக்கிறதாக சொல்லியிருக்காங்களாம். 3வது, இந்த 2 மாசம் போர் நடந்துச்சுல, அதுல ஏற்பட்ட சேதங்கள் ஈரானுக்கு எவ்வளவு ஏற்பட்டிருக்கோ அதுக்கான பணத்தை அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் கல்ஃப் நாடுகள் கிட்ட இருந்து வசூலிக்கிறத பத்தியும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி அடுத்த 60 நாட்களுக்குள்ள பேசி முடிவெடுக்கப்படும். இந்த 3 விஷயங்களை தவிர மீதி எல்லாமே இந்த எம்ஓஏல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஈரானுடைய ஊடகங்கள்ல செய்தி வெளியாகி இருக்கு. அப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறதுக்கு ஈரான் ஒப்புக்கொண்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது ஃபைனல் அக்ரிமெண்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஆனா ஈரான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஏற்கனவே நாங்க திறக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க எந்த கட்டணமும் வசூலிக்க மாட்டோம், சூழலியல் மாசுக்காக மட்டும் கப்பல்கள் கிட்ட இருந்து ஒரு சின்ன தொகை வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி இந்த கப்பல்கள் போறத டிராஃபிக் ரெகுலேஷனை நாங்க தான் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஈரான் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு அதுல ஏதாவது ஒரு பிடிப்பு ஈரானுக்கு வேணும். அதுக்கான அத்தாரிட்டி நாங்களும் ஈரான் தான் அப்படின்னு சொல்றதுக்கான நடவடிக்கை அந்த இடத்துல ஏதாவது இருக்கணும் இல்லையா? இல்லாட்டி அதை உலக நாடுகள் ஈஸியா மறந்துடுவாங்க இல்லையா? அப்படி மறக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல ஏதோ ஒரு பங்கு ஈரானுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க முன்னாடி இருந்தே ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஸோ இப்போ அதை விட்டு கொடுக்க தயாராகிட்டாங்களா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை முழுமையாக எந்த கண்ட்ரோலும் இல்லாம டிராஃபிக் கூட ரெகுலேட் பண்ணாம நீங்க இருந்தா மட்டும்தான் நாங்க இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுவோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. ஸோ அமெரிக்கா அப்படி ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஒரு கண்ட்ரோலோட திறந்து விடுறதுக்கு ஓகே சொல்லுவாங்களா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த அக்ரிமெண்ட் கையெழுத்து ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சரி, ஒருவேளை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒப்பந்தம் கையெழுத்தாயிருச்சு, சுமூகமா எல்லாமே நடக்குது அப்படின்னே வச்சுக்குவோமே, இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களா? ஏன்னு கேக்குறீங்களா?
ஏன்னா அணுசக்தி சார்ந்த விஷயம் இந்த ஒப்பந்தத்துல இல்லாம இஸ்ரேல் அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல விடாப்பிடியாக இருக்காங்க. அந்த அணுசக்தி சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இந்த ஒப்பந்தத்துல இருக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் தெரியல. ஈரான் தரப்புல இருந்தும் அதுக்கான சிக்னல் எதுவுமே கொடுக்கப்படல. இன்னொன்னு, அணுசக்தி சார்ந்த விஷயங்கள் பேசணும் அப்படின்னா நிறைய டெக்னிக்கல் டீடைல்ஸ் பேச வேண்டி இருக்கு. அந்த டெக்னிக்கல் டீடைல்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி தான் பேசணும். அதுக்கான டைமும் இவங்க எடுத்துக்கல. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தாலும் இந்த ஒப்பந்தத்துல அணுசக்தி சார்ந்த விஷயங்கள் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி அணுசக்தி சார்ந்த விஷயங்கள் இந்த ஒப்பந்தத்துல இல்லை அப்படின்னா இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை ஏற்க மாட்டாங்க. அவங்க திரும்பவும் போரை தொடங்குறதுக்கோ இல்ல ஈரானை அட்டாக் பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகணும் அப்படின்னா இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதலை நிறுத்தணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பாயிண்டாக வச்சிருக்காங்க ஈரான். இந்த ஒப்பந்தத்துல அணுசக்தி திட்டம் பத்தி இல்லை அப்படின்னா இஸ்ரேல் லெபனான் மேல நடத்துற தாக்குதலை நிறுத்தவே மாட்டாங்க. அப்பதானே திரும்ப போர் தொடங்கும், ஈரான் இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது தான் ஒரு சிம்பிள் லாஜிக். ஸோ அதனால அமெரிக்கா எப்படியாவது இஸ்ரேலை இந்த ஒப்பந்தத்தை ஏற்க வைக்கணும். அப்படி இல்லாட்டி இஸ்ரேல் ஏற்கிற வகையில இந்த ஒப்பந்தத்தை மாற்றணும். அப்படி மாத்தினாங்கன்னா அதுக்கு ஈரான் ஒத்து வர மாட்டாங்க. இப்படி ஒரு வலைப்பின்னல் மாதிரியே இந்த பிரச்சனை முன்னாடியும் பின்னாடியும் போய்கிட்டு வந்துட்டே இருக்கு. அதுதான் இந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிற காம்ப்ளெக்ஸான விஷயம். பாப்போம், டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இந்த வீக்கெண்ட் அதாவது சனி ஞாயிறுல கண்டிப்பா யூரோப்ல ஏதோ ஒரு இடத்துல ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஈரான் தரப்புல கையெழுத்தாகிற அளவுக்கு நாங்க போகல அப்படின்னு மறுக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.